ஓம் சாந்தி. நீங்கள் எல்லாருமே இவ்வளோ அன்போடு வெல்கம் பண்ணியிருக்கீங்க அதற்கு மற்றும் ஆனால் உண்மையிலேயே எனக்கு தோணுது நான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலியாக இருக்கிறேன். ஏன்னா நான் எப்போ சின்ன வயசில் இருந்தேனோ அப்போவே தாதி ஜானகிஜி அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இது 1957 விஷயம். இது நான் அந்த டைமில் 7 வருஷம் எனக்கு வயசு மற்றும் சம்மர் ஹாலிடேஸ் வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த டைமில் நம்முடைய தாத்தா முரளி தாதாவுடைய அப்பா அவருடைய உடல்நிலை அந்தளவுக்கு கொஞ்சம் சரியில்லை. அதனால் தாதி ஜானகிஜி அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு பூனாவில் வந்திருந்தாங்க. மற்றும் நம்முடைய அம்மா மற்றும் பாட்டி அவங்க என்னுடைய தாத்தாவுடைய சேவை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களும் கூட இருந்தாங்க. அப்போ தாதி ஜானகிஜி அவர்கள் ரொம்ப அன்போடு நம்மளுடைய தாத்தாவோட பேசினாங்க மற்றும் ஞானத்தை சொன்னாங்க. அப்போ அவங்க யோசித்தாங்க ஒரு முறையாவது விசிட் பண்ணுறது ஓகே தான் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் முரளி தாத்தா அவர்கள் பார்த்தாங்க என்னுடைய பாட்டியும் அம்மாவும் ரொம்ப அன்பாக கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் ஏன் கொஞ்ச நாளைக்காக டெய்லி வரக்கூடாது அப்படின்னு. அவங்க அப்போ தாதிஜி டெய்லி வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னால் இன்னொரு கதை இருக்குது. ஏன் தாதிஜிக்கு ஸ்பெஷலாக இந்த ஒரு விசேஷமான எண்ணம் டெய்லி போகணுன்னு வந்தது அப்படின்னா, ஏன்னா தாதிஜி 1956 பூனாக்கு எப்போ வந்தாங்களோ அப்போ அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்காக தாதிஜிக்கு இருக்கிறதுக்காக ஒரு பாபாவுடைய வீட்டுக்காக ஒரு இடம் கிடச்சிருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வீட்டோட ஒரு ஓனர் அந்த பிரதர் ஃபாரினில் இருந்தார். அவர் சிந்திக்காரராக இருந்தார். அவர் பிஸ்னஸ்க்காக ஃபாரின் போயிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ அவர் தாதிஜி கிட்ட சொன்னார், எனக்கு என்னுடைய கொஞ்சம் வீடு கண்டிப்பாக வேணும், ஏன்னா ஹெல்த் காரணமாக நான் ரிட்டர்ன் வரேன் அப்படின்னு. அப்போ தாதிஜி உடனே வீட்டை காலி பண்ணிவிட்டு தாதிஜி கிட்ட ரொம்ப ஒரு சின்ன பெட்டியில் தான் எல்லாம் இருந்தது. அப்போ என்ன இருக்கும், ஏதோ இப்படி அப்படி கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் சென்ட்ரல், அவ்வளோதான். உடனே அந்த சாமான்லாம் எடுத்துகிட்டு தாதிஜி கீழே இறங்கி வந்துட்டாங்க வீட்டிலேருந்து. அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்போ நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு. பாபாவுடைய நினைவு என்னமோ இருந்தது. அப்புறம் நம்மளுடைய தாத்தா அந்த சைடில் அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டு இருந்தார். அப்போ பார்த்தாங்க தாதிஜி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ தாதிஜியை லௌகிக கணக்கப்படி கூட எங்களுடைய தாத்தாக்கு தெரியும். அப்போ அவர் நின்றுட்டார். அப்போ போய் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன, நீங்கள் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு. அப்போ தாதிஜி கொஞ்சம் சொன்னாங்க. அப்போ உடனேயே எங்கள் தாத்தா உடனே தன் கூட உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, நீங்கள் என் கூட வாங்க, என்கிட்ட ஒரு சாவி இருக்குது, இப்போதைக்கு நான் உங்களை அங்கே வைக்கிறேன், பிறகு அதனுடைய ஓனர் யார் இருக்காரோ அவர்கிட்டயே நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. ஸோ தாதிஜிக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்க வச்சாரு மற்றும் அந்த ஓனரோட எல்லாம் எங்கள் தாத்தா பேசினாரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு பாபாவுடைய வீடாக சென்டராக அந்த இடமும் ஆயிடுச்சு. ஸோ அதனால தாதிஜி எப்படிப்பட்ட ஆத்மானா, யார் பாபாவுக்காக பாபாவுடைய வீட்டுக்காக என்ன செஞ்சுருக்காங்களோ அவர்கள் எப்பயுமே அந்த மனிதர்களை அந்த ஹெல்ப் பண்ணவங்களை மறக்க மாட்டாங்க. ஸோ பாபா கிட்டேருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஆனாலும் உடனே தாதியுடைய பாவனை என்ன இருந்தது அப்படின்னா, என் சைட் மூலமாக அவங்களுக்கு என்ன பால்ன முடியுமோ ஸோ தட் அவங்க பாபாவுடைய பக்கத்தில் வரணும், அப்படியும் அதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கு கண்டிப்பாக என் சைட்லேருந்து பால்லாம் கொடுக்கணும் தாதிக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால தாதிஜி எங்களுடைய வீட்டுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் டெய்லி வந்துட்டே இருந்தாங்க. அப்போ எங்களுடைய பாட்டியும் அம்மாவும் உடனே ஞானத்தில் வந்துட்டாங்க. உடனே பாபாவுக்கும் லெட்டர்லாம் எழுதினாங்க. அப்போ பாபாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன்னா பாபாவும் லௌகிக் முறையில் இவங்க எல்லாரையும் தெரியும். அது ரொம்ப டீட்டெயிலோட பெரிய கதை அது. ஆனால் அப்புறமா எப்போ என்னுடைய சம்மர் ஹாலிடேஸ் மார்ச் ஏப்ரலில் வந்ததும் எங்கள் தாதிஜியோட இடம் இருந்ததோ அப்போ அந்த டைம்லேயும் ரொம்ப சின்ன இடத்துல தான் தாதிஜி இருந்தாங்க. ஸோ தாதிஜிக்கு முன்னால் இருந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாதாஜி அவர்கள் கிளாஸ்க்கு வருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்டனில் குழந்தைகளுக்கு கிளாஸ் நடக்கும். அப்போ தாதிஜி நிறைய முறை இன்னொரு சிஸ்டர் தாதி கூட இருந்தாங்க. அவங்க குழந்தைகள் எங்களுக்கெல்லாம் கிளாஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தாதிஜி எங்கள் கூட சிட்சாட் பண்ணுவாங்க, டோலி கொடுப்பாங்க. சில டைமில் ஏதாவது தயார் பண்ணியிருக்கிறத கொடுப்பாங்க, சாப்பிட வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தாதிஜி எங்களுக்கெல்லாம் பால்னா கொடுத்துட்டே இருந்தாங்க. பிறகு அப்பா ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்தார். ஸோ இதெல்லாம் செப்டம்பரில்.
ஸோ அந்த ஒரு 6-7 மாதத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய அம்மா வந்து ரொம்ப நல்லா பக்கா ஞானியாக ஆயிட்டாங்க. பாபாவுக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. இந்த பிறவியில் கூட நான் உங்களுடைய வீட்டில் மருமகளாக வந்திருக்கேன். ஸோ நான் விரும்புகிறேன் இதுக்கு அடுத்த பிறவியில் கூட சத்தியுகத்தில் கூட நீங்கள் இதே மாதிரி பாக்கியம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ பாபாவும் ரொம்ப நல்லதா பதில் எழுதியிருந்தார். ரஜினி, நீங்கள் வந்து சிவ பிரியதர்ஷனனுடைய பிரியதர்ஷினியாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அம்மாவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வாழ்க்கையே மாறி இருந்தது. ஸோ அப்பா வந்து அவரை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருந்தார். இப்போ பாரதத்தில் ரொம்ப நாள் இருக்கிறது அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ நல்லா இல்லை. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, எங்களுக்கு லண்டனில் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து ஆரம்பமாக போகுது, அதனால் ஃபுல் ஃபேமிலியோட லண்டன் போகலான்னு. இப்போ தாதிஜி எப்போ இதை வந்து கேட்டாங்களோ, இவ்வளோ புது மலர் இவங்க வந்து இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ தூரம் போயிட்டா எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு. அம்மாவோட வயசு அப்போ நியர்லி ஒரு 25 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன், நான் 25 வருஷம். இப்போ தாதிஜி அவர்கள் ரொம்ப அழகான ஒரு தாட் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து டெல்லியில் ஜோரியில் இப்போ வந்து மம்மா பாபா இருக்காங்க, ஏன் நீங்கள் அங்கே போய் பாபாட்ட வந்து விடை பெற்று அப்புறம் நீங்கள் ஏன் போகக்கூடாது லண்டனுக்கு அப்படின்னாங்க. இப்போ அப்பாவுக்கும் ஓகேவா இருந்தது. ஏன்னா அப்பாவுடைய சிஸ்டர் வந்து அங்கே தான் இருந்தாங்க, அவங்கள சந்தித்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் டெல்லிக்கு போனோம். மற்றும் பாபாவுடைய பெரிய மனசு அவ்வளோ இருந்தது. பாபா வந்து அந்த ஓம் பிரகாஷ் பாய் ட்ரெயினோட ரிசர்வேஷன் பண்ணிட்டு இருந்தார் மதுபனில், ஓம் பிரகாஷ் பாய். ஆனால் அந்த காலத்தில் வந்து அவர் வந்து படி தீதி கிட்ட ரஜோரி கார்டனில் அவர் அங்கே சேவையில் வந்து இருந்தார். அந்த டைமில் அவர் ஒரு யங் குமாராக இருந்தார். ஸோ பாபா வந்து அவரை பார்த்து சொன்னாங்க, மாதாஜியை வந்து நீ வந்து, ஏன்னா நவம்பர் தீபாவளி டைமில் நாங்கள் போனோம். இப்போ பாபா சொன்னார், காலங்காத்தால் அவர்கள் காலையில் இரவில் வந்து வீட்டில் இருக்கவங்க அவங்கள வர விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து சுயம் போயிட்டு அந்த, அதாவது எங்கள் அம்மா மாதாஜியை டெய்லி நீ சென்டர் கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்போ ஓம் பிரகாஷ் பாய் ரஜோரிலேருந்து நாங்கள் இருந்த இடத்துக்கு வருவாங்க. அவருக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய வந்து ரோடெல்லாம் தெரியும். அவர் ரொம்ப தூரத்தில் தான் இருந்தது சென்டர். ஆனால் நான் நினைக்கிறேன் ஓம் பிரகாஷ் பாய் அவர் சென்டர்லேருந்து 5 மணிக்கு கிளம்புவார், 6 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வருவார். எங்கள் வீட்டிலேருந்து ரஜினி பவன் எங்கள் அம்மாவை சென்டருக்கு வந்து 7 மணிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ தட் போய் முரளி கேட்க முடியும். அப்புறம் எங்கள் அம்மா வந்து ரஜினி பென் ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க, ஃபுல் ஃபேமிலி பாபாவை மீட் பண்ணுற மாதிரி. அப்போ நாங்கள் எல்லாருமே பாபாவை சந்திக்கிறதுக்காக பாபா கிட்ட போனோம். மற்றும் பாபா வந்து ரொம்ப அன்பாக வந்து டாக்டர் நிர்மல் சாந்த் அவர்களை வந்து வச்சாங்க. ஸோ தட் எங்கள் அப்பா எங்கள் ஃபுல் ஃபேமிலியோட மீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா முரளி தாதா எங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிர்மல் சாந்தா தாதியை வந்து ரொம்ப சின்ன குழந்தை பருவத்துலேருந்தே தெரியும், ரொம்ப அன்பு இருந்தது. அதனால் நிர்மல் சாந்தா தாதி அவர்கள் அன்பாக சந்திச்சாங்க, நல்ல நல்ல விஷயங்களை சொன்னாங்க. அப்புறம் மம்மா கிட்ட போனோம். மம்மா கூட முற்றிலும் வந்து அந்த சந்திரனுக்கு சமமான அந்த ஒரு முகத்தை வச்சுட்டு அவ்வளோ புன்முறுவலோட சந்திச்சாங்க, எங்களை மீட் பண்ணாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, ஒரு சின்ன பிளாஸ்டிக்கோட பாக்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. அதில் வந்து ட்ரைட் ஃப்ரூட்ஸ்லாம் நட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதை நான் வந்து, என்னுடைய வயசு அப்போ வந்து 8 வருஷம். அப்போ நட்ஸ் வந்து தீர்ந்து போச்சு. ஆனால் அந்த பாக்ஸை நான் வந்து 15 வயசு எனக்கு ஆகிற வரைக்கும் அந்த பிங்க் பாக்ஸை வந்து அது உடையவே இல்லை, நான் என் கூடவே வச்சுட்டு இருந்தேன் அதை. அப்போ அம்மா கூட எங்கள் எல்லாருடைய உள்ளத்தை வந்து ரொம்ப சாஃப்டாக்கினாங்க, உள்ளத்தை ஜெயிச்சிட்டாங்க. பிறகு பாபா கிட்ட போனோம். அப்போ பாபாவுக்கு வந்து தெரியும், முரளி தாதா அவர்கள் தாதி ஜான்கிஜி வந்து கிட்ட பாபாவே சொல்லியிருந்தார், இவங்க ரொம்ப நல்ல ஆத்மா, எங்களுக்கு சதா பாலனை பண்ணிகிட்டே இருங்கன்னு. ஸோ பாபா வந்து லாஸ்ட் வரைக்கும் பாபாவுடைய கட்டளையாக இருந்ததுனால ரொம்ப உளமாற இதே பூர்வமாக முரளி தாதா எங்கள் அப்பா வந்து பாலனை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ பாபாவுக்கு வந்து தெரியும் இந்த ஆத்மாவை வந்து எப்படி சாஃபன் பண்ணலான்னு தெரியும், குடும்பத்தினுடைய ஒரு உணர்வு ஃபீலிங் கொடுத்து எப்படி அவங்கள சாஃப்ட் பண்ணலான்னு பாபாவுக்கு தெரியும். ஸோ பாபாவுக்கு முன்னால் இந்த கேள்வி வைக்கப்பட்டது. ஸோ பாபா அப்பா அம்மா 2 பேருக்குமே திருஷ்டி கொடுத்துட்டு சொன்னாங்க, கண்டிப்பாக சீதை கூட 7 கடல் தாண்டி கூட ராமருடையவங்களா தானே அவங்க இருந்தாங்க. ஸோ ரஜினி குழந்தாய் நீ வந்து தாராளமாக போகலாம், மற்றும் பாபா அங்கே கூட உனக்கு வந்து முரளியை வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி
ரொம்ப நல்லா வந்து விடை கொடுத்து பாபா வந்து முரளி தாதா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வந்து அன்பாக வந்து ஓகே பண்ணாங்க, பேசினாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் லண்டனுக்கு வந்துட்டோம். மற்றும் லண்டனுக்கு வந்த உடனேயே அம்மாவுடைய என்ன ஒரு நியமம் இருந்ததோ, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது, ஸோ அதெல்லாம் அவங்க அப்படியே கண்டினியூ தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இதையும் பார்த்துருந்தாங்க. பூனாவில் ஸ்பெஷலாக திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்து போக் வைப்பாங்க பூனாவில். ஸோ அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டில் அதே நேரத்தில் காலங்காத்தால் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நாங்கள் வந்து போக் வைப்போம். மற்றும் எனக்கு சில நல்ல நல்ல காட்சிகள்லாம் எனக்கு வந்து கிடைக்கும். அதை பற்றி கூட சில விஷயங்களெல்லாம் வர்ணனை பண்ணி நான் ரஜினி பெனுக்கு வந்து சொல்லுவேன். ஸோ அப்போ அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சில உதவி கூட வந்து கிடைக்கும். பிறகு நைட்டில் என்னுடைய சின்ன சகோதரன் இருந்தார். அப்போ நைட்டில் எங்கள் 2 பேரை உட்கார வச்சு ரஜினி பென் யோகா பண்ண வைப்பாங்க. பிறகு முரளியோட சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து உட்கார வச்சு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து கொஸ்டின் ஆன்சர், தாரணை, வரதானம் இதெல்லாம் அது எதுவுமே கிடையாது. அப்போ பாபாவுடைய ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே முரளி வரும், அவ்வளோதான். அப்போ முற்றிலும் அக்குரேட்டாக ஒவ்வொரு திங்கக்கிழமை முரளியோட போஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு வரும். அதில் 1 வீக்குக்கான முரளி வந்து அதில் இருக்கும். போஸ்ட்டு வந்து சேர்றதுக்கு வந்து 2 வாரம் ஆகும் லண்டன் வரைக்கும் வரத்துக்கு. ஆனால் டெய்லி முரளி, அதாவது நியமப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த 7 நாளைக்கான முரளி கண்டிப்பாக திங்கக்கிழமை வந்துடும். சில டைமில் பாபாவுடைய ஸ்பெஷல் லெட்டர் இருக்கும், சில டைம் தாதி ஜான்கிஜியோட லெட்டர் இருக்கும். ஸோ அதன் மூலமாக எங்களுடைய அம்மாவனுடைய ரொம்ப நல்ல பாலனை நடந்தது. சில டைமில் பாபாவுடைய அன்பு நினைவுகளுடைய லெட்டர் சொல்லுவாங்க. சில டைமில் தாதிஜியோட கிளாஸ் இருக்கும், அன்பு நினைவுகள் இருக்கும். அதெல்லாம் லெட்டர் கூட முரளியோட சேர்த்து வரும். அதை பற்றியும் எங்களுக்கு எங்கள் அம்மா படித்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தூரத்தில் உட்காந்து கூட பாபா பாலனா பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு விசேஷமான விஷயம். நான் நினைக்கிறேன் இந்த அனுபவத்தை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். ஆனாலும் நான் அதையும் சொல்கிறேன். 2 வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் சம்மருடைய நாட்கள், வெயில் காலம், நாங்கள் தோட்டத்தில் விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே கதவை தட்டுற சவுண்ட் வந்தது. நாங்கள் கதவை திறக்கிறதுக்காக போனோம். அப்போ போஸ்ட்மேன் ஒரு பார்சல் கொண்டு வந்திருந்தார். இல்லைன்னா போஸ்டாக இருந்தால் அப்படியே அந்த கதவு கீழே இருந்து தள்ளி போட்டுருவாங்க. ஆனால் இது பார்சல் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அம்மா சொன்னாங்க, ஆமாம் கதவை திறன். இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்சலை திறந்து, பாரதத்துலேருந்து பார்சல் வந்திருந்தது, ஏர்மெயிலில் வந்திருந்தது. அப்போ அதில் 6 வந்து மாம்பழம் இருந்தது. நீங்கள் யோசிங்க, எவ்வளோ எங்களுக்கு வந்து மனசு அப்படியே டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். கதை என்னென்னா, பாபா வந்து பாம்பேயில் இருந்தார். பாபா வந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ பாபாவுக்கு அந்த டைமில் குழந்தைகளை நினைவு செஞ்சார் மற்றும் சொன்னார், அங்கே குழந்தைகளுக்கு இந்த மாம்பழம்லாம் கிடைக்காதுல்ல. ஆமாம், அந்த விஷயமும் கரெக்டு தான். அந்த அவ்வளோ பெரிய லண்டனில் அந்த நாளில் வந்து ஒரே ஒரு இந்தியன் ஸ்டோர் தான் இருந்தது. அங்கே மட்டும்தான் அந்த காஞ்சி போன விஷயங்கள்லாம் கிடைக்கும், அந்த பருப்பு, அந்த விஷயங்கள்லாம், மளிகை பொருள்லாம். மற்றபடி பாரதத்துலேருந்து வேறு எந்த இடத்துலேருந்து இந்த பாரதத்தில் இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அங்கே கிடைக்காது அந்த காலத்தில். ஸோ பாரதத்தில் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க இருந்தாங்க. ஆனால் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு தாட் வரல, குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து மாம்பழம் அனுப்பலாம்னு. ஆனால் இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா, அவர் பாருங்க, அவர் எவ்வளோ அன்போடு, அவருக்கு ஞாபகம் வந்த உடனே தாதா கிட்ட சொல்லிட்டாரு. விஸ்வகிஷோர் தாதாவை வந்து கூப்பிட்டு பாபா வந்து சொல்லிட்டார், இது வந்து குழந்தைகள் கிட்ட ஏர்மெயிலில் அனுப்பன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாபாவுடைய எவ்வளோ விஷாலமான ஒரு உள்ளம், எவ்வளோ விஷாலமான புத்தி. இந்த மாதிரி பாபா வந்து பாலனை கொடுத்துட்டே இருந்தார் விதவிதமான முறைகளில். மற்றும் லெட்டரும் வந்துட்டே இருக்கும். அதுவும் ரொம்ப அன்பான லெட்டர்ஸ் வரும். ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை பாபா எழுதுவார். மம்மாவோட லெட்டர் கூட வரும். பாபாவுடைய லெட்ரு வந்து சிந்தி லாங்குவேஜில் வரும். அது ரெட்டில் பென்ஸில் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து இஷ்யூ தாதிஜி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பெனால நடுவில் ப்ளூ இங்கில் முத்து போல் எழுதுவாங்க. ஏன்னா நிறைய தடவை வந்து பாபாவுடைய வார்த்தைகள் வந்து எல்லாரால புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இஷ்யூ தாதிஜி என்ன எழுதுவாங்களோ அது ரொம்ப தெளிவாக இருக்கும். மற்றும் அம்மாவுடைய லெட்டரும் இருக்கும், குருமுக்கியில் வரும் சிந்திகளில்.
அவங்க கீதையும் ஏற்றுப்பாங்க, கிரந்தையும் ஏற்றுப்பாங்க. அப்போ நிறைய பேருக்கு குரு கிரந்த் படிக்கிறதுக்காக அந்த பஞ்சாபி மொழியில் குருமுக்கி அப்படின்னு அதோட பேர் இருக்கும், குருமுக்கின்னு. ஸோ குருமுக்கி கூட குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அம்மாவுக்கு குருமுக்கியும் வரும். அப்போ அம்மாவுடைய லெட்டரும் வந்து அம்மா படித்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. பிறகு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. நான் நினைக்கிறேன் 14 வயசு எனக்கு. அப்போ நாங்கள் யோசித்தோம், இப்போ இவ்வளோ மெடிடேஷனுடைய ஞானத்தினுடைய அவ்வளோ ஒரு டேஸ்டெல்லாம் வரவே இல்லை. அப்போ நான் வந்து அம்மா கிட்ட சொன்னேன், நாங்கள் அப்புறம் பின்னால் பண்ணுறோம்மா கொஞ்ச நாள் கழிச்சுன்னு சொல்லுவோம். அப்போ அவங்களும் கொஞ்சம் புத்திசாலி ஆகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க எங்களை பார்த்து. அப்புறமா 1964க்கு அப்புறமா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தோம். அப்போ அந்த நேரத்தில் டேப் ரெக்கார்டர் அப்படிங்கிறது புதுசாக கண்டுபிடிச்சி வந்திருந்தது. அப்போ அப்பா, அதாவது முரளி தாதா அவர்களுக்கு பாபாவின் மீது மிகுந்த அன்பு இருந்தது. அப்போ அவங்க வந்து ஜெர்மனியில் வந்து டேப் ரெக்கார்டர் வந்து பார்த்துருந்தாங்க. அப்போ அவங்க டேப் ரெக்கார்டர் அப்போ வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும், டேப்பு. அப்போ அது நாங்கள் பாரதத்துக்கு வரதா இருந்தது. அப்போ அவர் வந்து எங்கள் அப்பா வந்து அதை எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ரஜினிபென் எங்கள் அம்மா வந்து பாபாவுக்காக இதை எடுத்துகிட்டு போகட்டும் மதுபனுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ அம்மா வந்து எப்போ இந்த டேப் ரெக்கார்டரை வந்து மதுபனுக்கு எடுத்துகிட்டு போனாங்களோ அப்போ பார்த்துட்டு பாபா ரொம்ப சந்தோஷப்பட்டார். பாபா சொன்னார், இந்த டேப் ரெக்கார்டர் என்னை விட ரொம்ப செல்லமான குழந்தை. ஏன்னா பாபாவுடைய ஒரு வார்த்தையை கூட இந்த டேப் ரெக்கார்டர் மறக்கவே மறக்காது. இந்த டேப் ரெக்கார்டர் பாபா எப்படி அந்த வார்த்தையை சொல்கிறாரோ அதை அப்படியே நினைவுபடுத்தி அதே வார்த்தையை அப்படியே சொல்லும் எல்லாருக்கும். ஸோ பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அன்பாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த நேரத்தில் அம்மா இருந்தாங்க. செப்டம்பர் 1964 விஷயம். அம்மா வந்து அந்த நேரத்தில் பாம்பேயில் இருந்தாங்க, வாட்டர்லூ மேன்ஷனில். அம்மா வந்து டெய்லி கிளாஸ்க்கு வந்து போயிட்டே இருந்தாங்க. அப்போ அம்மா வந்து நான் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு அம்மாட்ட கேட்டாங்க. அப்போ சரின்னு அம்மா சொன்னாங்க. என்னோடய வயசு அப்போ 15 வயசு இருக்கும். அப்போ 15 வருஷத்தில் மற்றும் என்னுடைய சகோதரர் வந்து என்னோட சின்ன 4 வருஷம் கம்மி. அப்போ நாங்கள் 2 பேரும் அம்மா கிட்ட போனோம். அப்போ அந்த நேரத்தில் அம்மாவுடைய முகத்தை பார்த்து முற்றிலுமே தெரியவே இல்லை அம்மாவுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னு. அம்மாவுடைய முகம் வந்து அப்படியே பிரைட்டாக இருந்தது. நீங்களாம் எப்படி கதை கேட்டிருப்பீங்க, டாக்டர் வருவார் கேட்பார், பேஷண்ட் யாருன்னு கேட்பார் டாக்டர். ஸோ ஏன்னா அம்மாவுடைய முகத்தை பார்த்து சுத்தமாக தெரியாது. ஆனால் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ அன்பு வந்து எங்கள் மேலே காட்டினாங்க. ஆனால் எனக்குள்ளே வந்து ஞானத்தோட கூட அப்போ எனக்கு கிடையாது. ஆனால் அப்போ கூட அம்மா எங்களை ரொம்ப அன்போடு எங்கள் 2 பேரை சந்திச்சாங்க. ரஜினிபென் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அம்மா நீங்கள் இவங்களுக்கு சொல்லுங்கள், இவங்க ஞானம் கேட்கட்டும், கொஞ்சம் யோகா பண்ணணும். மற்றும் அம்மா என்னைய பார்ப்பாங்க, ரஜினிபெனை பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் அவங்கள பார்த்து அம்மா சொல்கிறாங்க, நீ இவங்களை விட்டுடு, எப்போ இவங்களோட நேரம் வருதோ அப்போ தானாகவே இவங்க சொல்லுவாங்க நான் யோகா கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ அம்மாவுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அம்மா வந்து அதாவது இந்த குழந்தையினுடைய ஒரு காட்சி என்ன பார்க்கறதுக்கு வந்து தெரிஞ்சதோ அதன் மூலமாக அம்மாவை பார்த்ததுனால எனக்கு நிறையா பிராப்தி கிடச்சிது. ஏன்னா தூரத்தில் உட்காந்தாலும் அம்மாவை பார்த்துருக்கேன் இல்லையா, அதனால எனக்கு ஒரு தூரத்தில் உட்காரப்பே எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அப்புறம் அம்மா திருஷ்டி கொடுத்து எனக்கு பார்த்துட்டு சொன்னாங்க, பாருங்கள் நீங்கள் அந்த டைமில் ஞானத்தில் ரொம்ப வந்து சின்னவங்களா இருந்தாங்க. இப்போ பாபா உன்னை வந்து சின்ன சின்ன பல வெவ்வேறு ஆங்கிளில் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ நீ வந்து பெரியவளாயிட்ட, இப்போ நீ வந்து உன்னோட சொந்த கால நிற்கணும். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுடு, நீ உன்னுடைய ஞான யோகத்தினுடைய குஷியில் இருங்க, பாபா உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னாங்க. அப்போ அம்மா இவ்வளோ அன்போட ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு வந்து புரிய வச்சாங்க. அப்புறம் அம்மா வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க, ரஜினிபென் சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த அம்மாவனுடைய அன்பு கூட பார்த்திங்கன்னா அப்படியே மனசில் அப்படியே வந்து அது வந்து ரொம்ப பக்காவான ஒரு சம்பந்தம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அம்மாவோட. அப்புறம் நாங்கள் ரிட்டன் லண்டனுக்கு வந்துட்டோம், நானும் என்னுடைய சகோதரனும். ரஜினிபென் கொஞ்ச நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாம்பேயில் இருந்துட்டு அப்புறம் மதுபன் போனாங்க. ஒரு டேர்ன் வந்து அம்மா பார்த்தாங்க, எங்கள் அம்மாவோட
அதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு பேக் பெயின் இருந்தது அம்மாவுக்கு. அம்மா வந்து ரஜினி பெனுடைய அந்த முதுகில் அப்படியே கையை இப்படி இப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறமா முதுகு வலி ரஜினி பெனுக்கு லாஸ்ட் வரைக்கும் கூட அதுக்கப்புறம் வரவே இல்லை. பாருங்க, யோகிகளில் சில சக்திகள் வந்து இருக்கும், அது உடல்நிலையை கூட சரி பண்ணிடும். ஸோ அதுக்கு எந்த ஒரு பப்ளிசிட்டியெல்லாம் அதில் நடக்கிறது இல்லை. ஆனால் ரொம்ப அமைதியாக எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு சில சான்சஸ் வருமோ அப்போ அவர்களுடைய கையில் அந்த ஒரு கலை இருக்குது, பிறருடைய உடல்நிலையை சரி செய்வதற்கான கலை. அது நடுவில் அந்த மாதிரி கதைகள் கூட நம்ம வந்து கேட்குறோம்.